படத்தோட ஆரம்பத்துல சோகமா ஒரு லேடி ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு லேடி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஏன் சோகமா இருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் ரீசெண்டா தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. சோ ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்துட்டு தன்னோட பையனை ஒழுங்கா வளர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே அதிகமான நம்பிக்கையோடவும் இந்த பையன் தான் உலகங்கிற எண்ணத்தோட சிட்டியை விட்டு அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வருவாங்களா. முதல்ல அந்த பையனை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கார்ல வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் சின்ன பையன் அப்படிங்கறங்காட்டியே அவங்க அம்மா பேசுறது எதையுமே கண்டுக்கலனாலும் அவங்க அப்பா இல்ல இனிமேல் வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவன் கேட்டுற கூடாதுங்கிறங்காட்டியே அவனை வந்து தனிமையா ஃபீல் பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்க ட்ரை பண்றாங்களா. அப்ப திடீர்னு ரோட்ல யாரும் நிக்க அவங்களை இடிக்க கூடாதுன்னு சொல்லி திருப்பும் போது அவங்களோட சைட் மிரர் மட்டும் உடஞ்சு போயிருதா. ஏதோ சம்பவம் பண்ணிட்டோமோன்னு சொல்லி அப்படியே மெதுவா இறங்கிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்க அங்க ரோட்ல நின்றுக்கிற அந்த ஒரு லேடி அப்படியே சம்திங் அது என் பையன் கிடையாது, இல்ல அது கண்டிப்பா என்னோட பையன் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த சைட் மிரர் உடைஞ்சு போயிருக்கும்ல, அதை எடுத்துட்டு திரும்பும் போது அந்த ஒரு லேடி அப்படியே கொடூரமான ஒரு முகத்தோட கார்ல உட்கார்ந்திருக்க அந்த சின்ன பையனை தான் பாக்குறாங்களா. நமக்கு எதுக்கிட்ட வம்புன்னு அந்த மிரரை எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க வந்த புது வீட்டுல நிறைய வால்பேப்பர்லாம் இருக்குமா, அதெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கூடவே அவங்க பையனுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் கூடயே ஃபன் பண்ணிட்டு சில கேம் எல்லாம் கூட ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் கூட விளையாண்டு முடிச்சிட்டு அப்படியே பேஸ்மெண்ட் வரும்போது திடீர்னு அவங்க பையன் அலற மாதிரி கேட்குமா. என்னாச்சுன்னு இவங்களும் அடிச்சு பிடிச்சு வந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு சிலந்தைய பார்த்து தான் அந்த பையன் வந்து பயந்து போயிருந்திருப்பான். சிலந்தை தானன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே அந்த ஒரு சிலந்தையை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வந்து விட பார்க்கும்போது, அம்மா நீங்க ஏன் அந்த ஒரு சிலந்தைய கொலை பண்ணலன்னு கேட்க, சாதாரண ஒரு சிலந்தை தானே இது உன்ன என்ன பண்ணிட போகுது, அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. இந்நேரத்துக்கு அப்பா மட்டும் இருந்தாருன்னு வையன் கண்டிப்பா அந்த ஒரு சிலந்தைய கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்லும் போது, இங்க பாரு தங்கம் அப்பா இனிமேலாம் வரமாட்டாரு, அவரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லும் போது, சும்மா பொய் சொல்லாதீங்கன்னா அங்க இருக்கிற சிலந்தி அப்படியே முதிச்சுட்டு அவங்க அம்மாவை கத்திட்டு வேகமா அந்த பையன் அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி போயிருவானா. அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் போவாங்க. உயரமான மரங்களோட அந்த காடே பாக்குறதுக்கு பயங்கர அமானுஷ்யமா இருக்குமா. உள்ள ஃபர்தரா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குழி ஒண்ணு இருக்கும், ஒரு பயங்கரமான கிரேட்டர் இருக்கு. ஆஹா பையன் கீது உள்ள விழுந்திருப்பானு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பதட்டமாக பின்னாடி வந்துட்டு அம்மா நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லுவானா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது டக்குனு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருமா. அப்படியே எந்திரிச்சு வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் போறதுக்கான கதவு நீக்கி இருந்திருக்குமா. இதை யாரா நீக்குதுன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கிற அவங்க பையனை போய் பார்க்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது ஈவினிங் நம்ம ஹீரோயின் அவங்க பையனை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்களா. மத்த பசங்களா கிளாஸ் விட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வரத பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்ல ஏறினா அவங்க பையன் கையில ஏதோ நோட்டீஸ் இருக்குமா. என்னன்னு வாங்கி பார்க்கும்போது ஸ்கூல்ல ஏதோ டேலண்ட் ஷோ நடக்குது போல, இதுல கண்டிப்பா நீ பங்கேற்றே ஆகணும், அப்பதான் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எனக்கு யாரையோ ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கவும் பிடிக்கலன்னு ஒரு மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டின்னருக்காக வந்திருப்பாங்களா. ரைட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஆனா நீ இருக்கிறீல அந்த ஒரு டவுன் அந்த ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு பைத்தியமான ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு லேடி. ஆக்சுவலி அந்த ஒரு லேடிக்கு ஜேம்ஸ் சொல்லி ஒரு பையன் கூட இருந்தாங்க. அந்த ஒரு பையன் பயங்கர நல்லா படிக்கிற பையன் எல்லாம் கேள்விப்பட்டு இருந்திருக்கேன். அவன் அவரோட ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஜேம்ஸோட அம்மா ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளேயே வந்துட்டு அது என் பையன் இல்ல அது என் பையன் இல்லன்னு சொல்லி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்த 3 டீச்சர்ஸ் ஒன்னா பிடிச்சத பிரின்சிபல் ரூம்ல அந்த அம்மாவை அடைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கும் போதுதான் அந்த ஒரு அம்மாக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னா தெரிய வந்தது. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு 3 வாரத்திலேயே அந்த ஜேம்ஸ்ங்கிற பையனுமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பதட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது திருப்பி முழிப்பு வருதா. சரின்னு எந்திரிச்சு போய் அவங்க பையன் படுத்திருக்க ரூம்ல போய் பார்க்கும்போது பையன் ஆளை காணோம். ஏதாவது நைட் கிரேவிங் வந்திருக்கும், சாப்பிட்டதான் கிச்சனுக்கு போயிருப்பான்னு போய் பார்க்க கிச்சன்ல இருக்க மாட்டானா. அப்ப வீட்டோட பின் கதவை நீக்கி இருந்திருக்கும். ரைட் இங்க எங்க போயிருக்கான்னு சொல்லி பின்னாடி வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி இருக்க மாட்டான். பயங்கரமா பதறி போன நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள கீது போயிருப்பானு சொல்லி காட்டுக்குள்ளேயுமே போய் தேடி பாக்குறாங்க. அந்த ஒரு பெரிய குழி இருந்ததுல அந்த இடத்துல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் பதட்டமா வீட்டுக்கு வேகமா வந்து நம்ம ஹீரோயின் போலீஸுக்கு கால் பண்றாங்களா. என்னோட பையனை காணோம்னு சொல்லும் போது முதல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களோட அட்ரஸ் என்ன, ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குட்டி பையன் இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே அடுத்த நாள் வேலையை ஒரு சைக்காட்டிஸ்ட மீட் பண்றதுக்காக போவாங்களா. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போனதுல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. சோ அதனாலதான் மேபி இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கலாம். சரி உங்களோட தலையில ஏதோ தழும்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இது என்னதுன்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுலதான் இந்த ஒரு தழும்பு ஏற்பட்டது, அப்பப்ப லைட்டா வலிக்கும், மத்தபடி பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. சரி அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரெஸ் குறையறதுக்காக சில மெடிசின்ஸுமே பிரிஸ்கிரைப் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவங்க பையனுக்காக சமைச்சிட்டு எங்கடா போனான்னு சொல்லி ஹாலுக்கு வரும்போது அந்த இடத்துல டிவி ஓடிட்டு இருக்கும், பையனை காணோம்.
போனோமா எங்க போனான்னு சொல்லி திருப்பி கிச்சனுக்கு வர பார்த்தா கிச்சன்ல உட்காந்துட்டு இருப்பான். இப்பதான் கிச்சன்ல இருந்து வெளியே வந்தேன், அதுக்குள்ள எப்படி இவன் கிச்சனுக்குள்ள போனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அதை பெருசா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் போட்டுக்க பயங்கரமா மாத்திரை போட்டதுல செமையா தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அவங்க பையன் ஒரு பூக்கத்தோட பக்கத்துல நின்னுகிட்டு இருப்பானா. பாரா திடீர்னு அம்மா மேல பாசெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். ஈவன் அன்னைக்கு ஈவினிங் அவனை திருப்பி பிக்கப் பண்ணலான்னு போகும்போது கூட அவங்க பையன் நேத்து வரைக்கும் யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பானா. தோடா என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஷாக்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரும்போது பையன் ஹோம்ஒர்க்லாம் கூட கார்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம், எப்பா நீ பையனை பத்தின டென்ஷன் கிடையாதுன்னு. ஆனா இவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கேன். ஏற்கனவே இவங்க ஒரு லேடியை மீட் பண்ணி இருப்பாங்கல்ல, அதே லேடி தான் இவங்க. சரி அது போகட்டும் அப்புறமா நம்ம போய்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா அந்த ஒரு லேடி அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து டைரக்டா காரை நோக்கி வரும்போது நம்ம ஹீரோயினும் வெளியே இறங்கிட்டு இல்லங்க கொஞ்சம் தள்ளிக்கிங்க நாங்க போகணும் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பைத்தியக்கார லேடி பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அது இதுவா தான் இருக்கும்னு. ஆனா அந்த ஒரு லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட உன் பையன் அது உன் பையனே இல்லன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலையே சுத்தி போகும்போது அந்த இடத்துல அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாங்களா. சாரிம்மா என்னோட ஒய்ஃப் லைட்டா மென்டலி அன்ஸ்டேபிள் ஆனவங்க, இந்த மாதிரி தான் போற வரவங்க கிட்ட வந்து நிறுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க ஒன்னும் கண்டுக்காதீங்க போது சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே காரை எடுக்கலான்னு பார்க்க அந்த லேடி பக்கத்துல வந்து நின்னுட்டு அந்த ஒரு பையனே முறைச்சு பார்த்து இல்ல இது ஒன்னும் பையன் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே காரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயத்துல நம்ம ஹீரோயின் காரை மூவ் பண்ண ஆரம்பிக்க அந்த ஒரு லேடிய அவங்க ஹஸ்பண்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளவு ஆவேசமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஹீரோயின் திருப்பி வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க பையனை கூட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது இதுக்கோ அந்த ஒரு லேடியை எட்டி பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா. பார்த்தா அங்க இருக்கிற கார்டன்ல அந்த லேடி இறந்து கிடப்பாங்க, அவங்களோட தலை வந்து அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் தானே முதல்ல அந்த பாடியை பார்த்துருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் போலீஸுமே வந்து நம்ம ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து இன்னொரு போலீஸ் கூட அவங்களோட பையன் விளையாண்டுகிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த லேடி கூட இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் அது பையன் இல்லன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு அங்க இருக்கிற ஒரு ஆபீசரோட கையை அந்த பையன் உடைக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணும். அது வந்து வெறும் இல்யூஷனா இருக்க. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த லேடியோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண போயிட்டு அங்க இருக்கிற அவங்களோட ஜேம்ஸ்ங்கிற பையனோட போட்டோவையும் பார்க்கும்போது அந்த லேடியோட ஹஸ்பண்டும் வந்துட்டு அது என் பையன் ஜேம்ஸ் தான், பயங்கர பிரில்லியன்டான ஒருத்தன், ஆனா என்ன பண்றது அன்பார்ச்சுனேட்லி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ண அவங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஹீரோயினாலே உணர முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஒரு காட்டு வழியா தான் ஜாகிங் போய்கிட்டு இருப்பாங்களா. போற வழியில அவங்க பையனோட ஒரு விளையாட்டு பொம்மையை கவனிப்பாங்க. பையன் நமக்கு தெரியாம இங்க வரானோ அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குமா, எங்க இருந்து வருதுன்னு சொல்லி அந்த சத்தத்தை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போக அந்த ஒரு பெரிய குழி இருக்கிற இடத்துல இருந்தா வர மாதிரி இருக்கும். ஆனா உப்பு அது இல்ல. திருப்பி வீட்டுக்கு வந்தவங்க அவங்க பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தந்துட்டு இருக்கும் போது அவங்க கூட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எப்ப போல வந்து லைக் அந்த ஒரு பேச்சுக்கு எதுக்குமே பிடி கொடுக்காம தான் இருப்பானா. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடும் போது கூட ஒரு மாறி பண்ணிக்கிட்டு இருப்பான். இத பார்க்கும்போது லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்தாலும் சரி விடு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குழிக்கிட்ட போனேன்னு கேட்க இல்ல நான் ஒன்னும் போகலன்னு சொல்லுவானா. சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத, போனோன்னு ஒத்துக்கோ, பாரு உன்னோட பொம்மை கூட அந்த காட்டுக்குள்ளதான் கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்து காட்டும் போது அப்பவும் அந்த ஒரு பையன் இல்ல நான் வந்து போகவே இல்ல நீங்க சும்மா சொல்லாதீங்கன்னு ஒரு மாதிரி சொல்லுவான். ஏன் பையன் இந்த மாதிரி தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்னு அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணும்போது டக்குனு கோவத்துல அவங்க இருக்கிற அந்த டேபிளையே தள்ளி விட்டுருவானா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் தலையே புரியாது, ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கிற ஒரு பையனால எப்படி இவ்வளவு பெரிய டேபிளை தள்ள முடியும்னு. அந்த ஒரு பையனும் என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து போயிருவானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது அவங்க பையன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு போக ரூம் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்குமா. சும்மா அப்படியே அடியில வந்து எட்டி பார்ப்பாங்க, பார்த்தா ஏதோ ஒரு சிலந்தி போய்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு சிலந்தி பின்னாடி அந்த குட்டி பையனும் வந்துட்டு அப்படியே அதை பிடிச்சு வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிப்பானா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, அப்படியே மெதுவா பின்னாடி நடந்து வரும்போது அம்மா வெளியே தான் நிக்கிறீங்களான்னு கேட்க பயந்து பண்ணவங்க அடிச்சு பிடிச்சு வேகமா அவங்களோட ரூமுக்கு வந்து ஒளிஞ்சுக்குவாங்களா. பின்னாடி அந்த ஒரு பையனும் ஃபாலோ பண்ணி அப்படியே ரூமோட கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டு அம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு கேட்கும் போது இவங்களும் இல்ல எதுவும் இல்லன்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா சரிதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இதால பயங்கரமா பயந்து போன நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட அவங்க பையனை கூட்டிட்டு போகும்போது அவரும் தரவா செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல உங்க பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிடுறாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. வேகமா அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு நேரா டவுனுக்கு
ரூமுக்கு போனவங்க அங்க இருந்து ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வந்து அவங்களோட பையன் ரூம்ல செட் பண்றாங்க. இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறங்காட்டி அவங்க பையன் அதெல்லாம் பண்ற மாதிரி தோணுதா இல்லனா உண்மையாலே அவங்க பையன் அதெல்லாம் பண்றானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக. ஆனா அன்னைக்கு நைட்டு அமைதியா தான் பையன் டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. இவங்களுமே அதுக்கப்புறம் தூங்கலான்னு போகும்போது இவங்களுக்கு மாத்திரை கொடுத்து வந்திருப்பாங்கல்ல, சோ அது நிறைய தூக்கத்தையும் வர வைக்குமா. இந்த மாத்திரை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவே அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் கிட்ட நல்ல விதமா பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பையனுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு டக்குன்னு அவங்க தலையில அந்த தழும்பு இருக்கும்ல அதை பிடிச்சி பயங்கரமா குத்தி விட்டுறான். அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் எந்திரிக்க இது எல்லாமே ஒரு கனவா தான் இருக்கும். அந்த மாத்திரையை எடுத்தங்காட்டி நைட் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த ஒரு தூக்கத்திலுமே அவங்க பையனுக்குள்ள ஏதோ தப்பா இருக்குதுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கனவு மூலமாவும் தெரிய வர அப்ப அவங்களோட பையன் பாடுற மாதிரி சத்தம் கேட்குமா. என்னன்னு போய் பார்க்கும்போது ரூம்ல அப்படியே பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தலையில எண்ணெய் வச்சு வகுடெடுத்து சீவிந்திருப்பான். வேற எதுவும் இல்ல, ஸ்கூல்ல இன்னைக்குதான் அந்த ஒரு டேலண்ட் ஷோ நடக்க போகுது, பசங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்க, அதுலதான் நம்ம ஹீரோயினோட பையனுமே இருப்பான். ஆடியன்ஸ்ல மத்த பேரண்ட்ஸ் கூட ஒன்னாவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களும் இருக்க. எல்லா பசங்களும் கோரஸா பாடிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒரு கான்செப்ட்லயே அவங்களும் தன்னோட பையனும் இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு பையன் அவங்கள பார்த்து அம்மா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். பயந்து போனவங்க அலறி அடிச்சு வேகமா அந்த ஒரு கான்செப்ட் விட்டு வெளியே வராங்களா. பின்னாடியே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுமே என்னடி ஆச்சு உன்னோட பையன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான் நீ பாட்டுக்கு வெளியே வந்திருக்குன்னு கேட்கும் போது இல்ல அது வந்து என்னோட பையனே இல்லன்னு இவங்க பயந்து போக கான்செர்ட் முடிஞ்சு எல்லா பசங்களும் வெளியே வருவாங்களா. நம்ம ஹீரோனோட பையனுமே வந்துட்டு அம்மா நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் வெளியே வந்தீங்க, என்னோட பாட்டு அது நல்லா இருந்துச்சுதான்னு கேட்க மறுபடியும் பயந்து போனவங்க வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரூம்ல ஒரு கேமரா செட் பண்ணி இருப்பாங்கல்ல, அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல இவங்களுக்கு ஏதோ சந்தேகமா படும்போது வேகமா அந்த இறந்து போன லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களே அவங்க கிட்ட போய் உங்க பையன் ஜேம்ஸ் இறந்து போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டானான்னு கேட்கும்போது ஆமா அவனோட பிஹேவியர்ல கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கதான் செஞ்சது, ஆனா அவனை விடவுமே என்னோட ஒய்ஃப் தான், இது ஒண்ணு என் பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பித்து பிடிக்க மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றது எல்லாமே விதிதான்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு பிளேயர் வந்து காட்டுறாங்களா. உங்களுக்கு புரியுதா இந்த வீடியோல இருக்கிற விஷயங்கள், இது என் பையனே கிடையாது, உங்க ஒய்ஃப் கரெக்டா தான் சொல்லி இருந்திருக்காங்க, ஜேம்ஸ் கிடையாது, எங்க பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்கம்மான்னு கடுப்பானவன் அந்த ஒரு கேமராவை அதே இடத்துல உடைச்சு போட்டு போயிடுறானா. ஆனா விடாத நம்ம ஹீரோயின் அந்த ஒரு கேமரால இருக்கிற மெமரி கார்டு இருக்கும்ல அதை மட்டும் சேஃபா எடுத்துக்க நேரா வீட்டுக்கு போனவங்க அவங்களோட மெடிசன்ல மயக்க மருந்து ஒண்ணு இருக்குமா, சோ அதை மட்டும் எடுத்துட்டு அவங்க பையன் சாப்பிடுற சாப்பாட்டுல அதை கலந்துருவாங்க. ஒன்ஸ் அவனுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா வந்து வீட்டுல டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின் பையா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் வந்து ஆடுவோம்ல அதை விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் தெருன்னு முழிப்பானா. அதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு கேம், மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு யாரு முதல்ல சிரிக்கிறாங்களோ அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த பையனும் எந்த பதிலும் பேசாம இருக்கும் போதும் நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா ரைட்டு இது நம்ம பையன் கிடையாது. என்னம்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுமே கிட்ட வருவானா. நீ என் பையன் கிடையாது கிட்ட வராதரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேகமா வந்தவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த சைடு தூக்கி எரிஞ்சிருவான். அப்படி தூக்கி எறிறது மட்டும் இல்லாம பயங்கரமா அவங்க மூஞ்சியை வந்து டேமேஜ் பண்ணவன் அதுக்கப்புறம் தரன்னு அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போவான். டைரக்டா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குழிய தோண்டி நம்ம ஹீரோனோட மூஞ்சியை மட்டும் அப்படியே புதைச்சி வைப்பானா. சோ இதுலயே காட்டுறாங்க அந்த ஒரு லேடியை கொலை பண்ணதும் இந்த ஒரு பையன் தான். நம்ம ஹீரோயின் தான் ஏற்கனவே சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து இருப்பாங்கல்ல, அது வேலை செஞ்சு அதே இடத்துல அந்த பையன் மயக்கமாய் விழுந்துடுறானா. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் அடிப்பட்ட மயக்கம் தெளிஞ்சோடனே அந்த ஒரு தலையுமே மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் சைட்ல மயங்கி போனா அவங்களோட பையனையுமே டைரக்டா அவங்க கராஜுக்கு இழுத்துட்டு வந்துட்டு உடஞ்சு போனா அவங்க காரோட சைட் மிரர் இருக்கும்ல அது மூலமா பார்க்கும்போது அவங்க பையனோட முகமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், ஏதோ ஏலியன் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே முழிச்ச அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணும்போது அதை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிட்டு உடனே அந்த பேஸ்மெண்ட்ல வச்சு அந்த குட்டி பையனை வந்து லாக் பண்ணிடுறாங்களா. சோ இது ஏலியன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களோட ஆக்சுவலான பையன் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குழிக்கு தான் போறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு குழிக்குள்ள குதிக்கும் போது அது ஒரு புதை மணல் மாதிரி அப்படியே அவங்கள அடியில இழுத்துட்டு போகுது. அதுக்குள்ள போன உடனே ஏதோ ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கும், ரொம்பவே சின்ன ஒரு வழியா இருக்குமா. இதுக்குள்ளதான் இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவங்களும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள மூவ் ஆகி போகும்போது நிறைய எலும்பு கூட எல்லாம் பார்ப்பாங்க. கூடவே ஒரு இடத்துல வேர்கள்ல சிக்கின மாதிரி அவங்க பையன் இருக்கிறதை கவனிக்கும் போது அந்த வேர்கள் எல்லாத்தையும் அகட்டி விட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துல ஏதோ உரும்புற சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு ஏலியனா இருக்குமா, ஒண்ணுதானே இருக்குதுன்னு சொல்லி அதை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண அந்த இடத்துல அதே மாதிரி ஏகப்பட்ட ஏலியன் இருக்குமா. வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது ஒரு ஏலியன் அப்படியே நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க இவங்களும் சடனா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட கையை பிடிச்ச அந்த ஒரு ஏலியன் நம்ம ஹீரோயின் மாதிரியே மாறி நிற்கும். கையில வச்சிருக்க பிளாஷ் லைட் எடுத்து அந்த ஒரு ஏலியனோட மூஞ்சியை போட்டு பொலன்னு பொழந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட பையனையுமே குழிக்குள்ள இருந்து இழுத்துக்கிட்டு வேகமா அவங்களோட வீட்டை நோக்கி வருவாங்களா. ஆப்வியஸாவே காரை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்
என்னன்னு பார்க்கும்போது காரோட கீ வீட்டுக்குள்ள இருக்கும். சோ திருப்பி வீட்டுக்குள்ள வந்தவங்க கீயை மட்டும் எடுக்கிறது இல்லாம அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்ல தானே அவங்க பையன் மாதிரி இருக்கிற ஏலியனை வந்து அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு வீட்டையே வந்து கொளுத்தி விட்டுட்டு காப்பாத்தினா அவங்க பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா காரை எடுத்து அந்த ஊரை விட்டு வெளியே போக அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க.